வணக்கம். நம்ம முத்திரை மருத்துவத்தில் இன்றைக்கி மறுபடியும் ஒரு அற்புதமாக முத்திரை பார்க்க போகிறோம். அந்த முத்திரை என்ன அப்படின்னா சங்கு முத்திரை. உங்களுடைய இடது கை வச்சுக்கிறீங்க. இந்த கட்டவரில் வந்து வலது கையை வச்சு இப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி வர மாதிரி இப்படி கையை திருப்பி வச்சு இந்த 4 விரல்களும் இந்த கட்டவரில் தொட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி 4 விரலும் கட்டவரில் தொட்ட மாதிரி வச்சுட்டு இப்படி நெஞ்சு நேரம் வச்சு போகிறோம். இதுதான் சங்கு முத்திரை. ஸோ என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி வச்சிடலாம். பிடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணணும், மெதுவாக வச்சு கோர்த்து படிச்சுட்டு லைட்டாக திருப்பி இந்த இடத்த டச் பண்ணி 4 விரல் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் சங்கு முத்திரை. இந்த சங்கு முத்திரையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொண்டையில் குரல் வளத்தன்மை வந்து கம்மியாக இருக்குதுன்னா அது சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொண்டையில் கபம் அடைச்சிருக்குது அப்படின்னா அந்த கபத்தை வந்து நீக்குவதற்கான வேலையை செய்யும். அது மட்டும் இல்லாமல் தொண்டை சம்பந்தப்பட்ட வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கான வேலையை செய்யும். உங்கள் குரல் வளத்தை வந்து அதிகப்படுத்தும். இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படின்ட்டு ஓங்கார நாகம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குரலில் கம்பீரத்தன்மை வந்து அதிகமாகும். பேச்சு வராமல் இருக்காங்களே அவங்களாம் பேச்சு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க தொடங்கும். ஸோ தொடர்ந்து இந்த சங்கு முத்திரை செய்ய குரல் வளம் மட்டும் மேம்படாமல் இது வந்து உங்களுக்கு விசுக்தி சக்கரம், அந்த விசுக்தி சக்கரத்தை இயக்கக்கூடிய தன்மையை வந்து செய்யும். ஸோ இந்த முத்திரையை பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைனால யாருக்காவது மாதவிடாய் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். இந்த தொண்டையிலுடைய தைராய்டு பிரச்சனைனால அவங்களுக்கு வெயிட் போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த வெயிட் தன்மை வந்து நார்மலாக இருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ உதவி, அதாவது நீங்கள் எத்தனை வைத்தியம் பார்த்திருந்தாலுமே இந்த சங்கு முத்திரையை சேர்த்து செய்யும்போது இப்போ சொன்ன பிரச்சனை சம்மந்தமான விஷயங்கள் தீர்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் பெரும்பாலும் நினச்சி கூட மனசில் நினச்சி வணங்கிக்கலாம். ஸோ இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஓம் சொன்னீங்கன்னா உள்ளுக்குள்ளே நாத ஒலி கேட்குற மாதிரி கேட்டு உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அதனால் யாருக்கெல்லாம் அந்த சங்கு முத்திரை வேணுமோ அவங்க என்ன பண்ணுங்க, சங்கு முத்திரையை பயன்படுத்தி இறையறையும் உங்களுடைய ஆரோக்கிய தன்மையும் மேம்படுத்திக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேவைகளும் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? எந்த வைத்தியம் பார்த்தாலும் வைத்தியத்தோடு சேர்த்து நீங்கள் முத்திரை எப்பயுமே செய்யுங்க. அதை நிறுத்திட்டு செய்யணும் அவசியம் இல்லை. போக 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 அந்த வைத்தியமோட தன்மை கொஞ்சம் உங்கள் உடம்புக்குள்ளேயே முத்திரையோட ஆரோக்கிய தன்மை அதிகமாகி நீங்கள் நலமாக வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். உண்மையை நம்ம தந்தையை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பகிர்ந்துங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.